Hello friends, warm greetings from Eclavi Academy. Today we are going to see about the relations on a set in discrete structures. So first one is reflexive. Definition பார்ப்போம். Reflexive a relation R on a set A is called reflexive if A, A belongs to R for every element A belongs to A. Definition கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷனை எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் 1 2 3 4ன்னு இருக்குது. அதை நம்ம கேபிட்டல் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டையும் ஸ்மால் ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? வைக்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ்னா ஏ வரணும்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் 1 1 then 2 2 3 3 4 4லாம் ப்ரெசண்ட் ஆகணும் அப்படின்னு. ஓகேங்களா? அதான் அதோட மீனிங்கே. ஸோ என்ன நமக்கு ஒரு செட் கொடுத்துருக்காங்களோ அந்த செட்டில் இருக்க ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டோட பேர் வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன் ஆன் 1 2 3 4. R1 equal to 1 1 1 2 2 1 2 2 3 4 4 1 4 4. R2 equal to 1 1 1 2 2 1. R3 equal to 1 1 1 2 1 4 2 1 2 2 3 3 4 1 4 4. R4 equal to 2 1 3 1 3 2 4 1 4 2 4 3. Then R5 equal to 1 1 1 2 1 3 1 4 2 2 2 3 2 4 3 3 3 4 4 4. R6 equal to 3 4. Which of these relations are reflexive? So question என்னன்னா கொடுத்திருக்க ரிலேஷன்ஸில் எது ரிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள். இப்போது நம்மளோட செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4. அப்போ அதோட பேர் 1 1 2 2 3 3 4 4 கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இப்போ R1 எடுத்துக்கோங்க. R1ல் 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3 இல்லை, தென் 4 4 இருக்குது. ஒரு எலமெண்ட் இல்லாட்டியுமே அது நாட் ரிஃப்ளெக்சிவ் தான். அடுத்து R2க்கு வாங்க. R2க்கு வரையில் 1 1 இருக்குது, 2 2 இல்லை, 3 3 இல்லை, 4 4 இல்லை. ஓகேங்களா? அதனால் R2 இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது R3க்கு வாங்க. 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3 இருக்குது, 4 4 இருக்குது. ஸோ எல்லா எலமெண்ட்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால் R3 வந்து ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது R4க்கு வாங்க. R4ல் பார்த்திங்கன்னா 1 1 இல்லை, 2 2 இல்லை, 3 3 இல்லை, 4 4 இல்லை. அதனால் R4 இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? அடுத்தது R5 பாருங்கள். R5ல் 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3 இருக்குது, 4 4 இருக்குது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறோம். பட் R6ல் பாருங்கள், நமக்கு தேவையான 1 1 2 2 3 3 4 4 எதுவுமே ப்ரெசண்ட் ஆகலை. அதனால் R6 இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ த ஆன்சர் இஸ் R3 அண்ட் R5 இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்: a relation R on a set A is called symmetric if B, A belongs to R whenever A, B belongs to R for all A, B belongs to A அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா A, B ஒரு எலமெண்ட், அதாவது இப்போ A, Bன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ 1 2 அதை நான் வந்து A, Bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது A, இது B. இப்போ இதோட B, Aன்னு என்னது 2 1. ஸோ ரிலேஷனில் 1 2 ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட B, A 2 1 ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் சிமெட்ரிக்னு சொல்வீங்க.
ஸோ இது மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணணும் ரிலேஷனில். இப்போது அதே சேம் எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ 1,1 ஓகேங்களா. அடுத்தது 1,2ன்னு இருக்குது. 1,2வை நீங்கள் வந்து ஏபின்னு எடுத்துப்பீங்க. ஸோ B,Aனா அதுக்கு என்ன வரும் 2,1ன்னு வரும். ஸோ 1,2க்கு 2,1 ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே வாங்க 3,4. ஸோ A,B வந்து நீங்கள் 3,4ன்னு எடுத்துப்பீங்க. அப்போ B,A என்ன வரணும் உங்களுக்கு 4,3 வரணும். பட் ஆனால் 4,3 இதில் ப்ரெசண்ட் ஆகாதனால R1 இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகேங்களா. அடுத்தது R2க்கு வாங்க. R2வில் வரையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1,2 இருக்குது. அதை நீங்கள் A,Bக்கு எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் B,A எழுதுவீங்க. எழுதும் போது என்ன வரும் 2,1. ஸோ 2,1 இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால் R2 வந்து உங்களுக்கு சிமெட்ரிக். புரியுதுங்களா. அடுத்தது R3க்கு வாங்க. R3க்கு வரையில் 1,2 பார்ப்பீங்க. 1,2னா என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு 2,1 ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு 1,4னா எது ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு 4,1 ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம R3யை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிமெட்ரிக்னு சொல்லுவோம். R4க்கு வாங்க. R4க்கு வரையில் 2,1னா என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு 1,2 ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். இல்லை. ஓகேங்களா. 3,1னா என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் உங்களுக்கு 1,3 ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். 3,2னா 2,3 ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். 4,1னா 1,4 ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். 4,2னா 2,4 ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். 4,3னா 3,4 ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். பட் எந்த எலமெண்ட்டுமே என்ன ஆகலை அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகலை. அதனால் நம்ம R4ரை நாட் சிமெட்ரிக் அப்படிங்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது R5க்கு வாங்க. ஸோ R5க்கு வரையில் இங்கே பார்ப்பீங்க அகைன் 1,2னா 2,1 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ ஒரு எலமெண்ட் இல்லாட்டியுமே அது என்னது தான் நாட் சிமெட்ரிக் தான். அதுக்கு மேலே போய் செக் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. அதனால் R5 இஸ் நாட் சிமெட்ரிக். அடுத்தது நான் R6 வரேன். R6ல் பாருங்கள் எனக்கு 3,4 இருக்குது. அப்போ எனக்கு என்ன இருந்திருக்கணும் 4,3 இருக்கணும். பட் எனக்கு 4,3 இல்லை. அதனால் R6ம் நாட் சிமெட்ரிக். ஓகேங்களா. அப்போ கொஷினோட ஆன்சர் பாருங்கள். விச் ஆஃப் தீஸ் ரிலேஷன்ஸ் ஆர் சிமெட்ரிக் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா R2 அண்டு R3 இந்த ரெண்டு மட்டும்தான் என்னென்னா உங்களுக்கு சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன டெஃபினேஷன்னு பார்ப்போம். A relation R on a set A is called transitive if whenever A, B belongs to R and B, C belongs to R, then A, C belongs to R for all A, B, C belongs to A அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேர் A, Bன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அப்புறம் B, Cன்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்ன இருக்கணும்னா A, Cன்னு ஒரு பேர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ட்ரான்சிட்டிவிட்டின்னு. இப்போ நம்ம மேத்தமேட்டிக்ஸில் பார்ப்போம் ட்ரான்சிட்டிவிட்டி எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ A, Bன்னு வச்சுக்கோங்க. A is less than Bயாக இருக்கணும். அடுத்தது B, C எடுத்துக்கோங்க. B is less than Cயாக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது அப்போ A, Cன்னு எழுதையில் A is less than Cயாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அது ட்ரான்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இங்கே போய் நம்ம செக் பண்ணுவோம் எக்ஸாம்பிளில். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். சேம் எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1,1 1,2 வந்து நீங்கள் வந்து A, B, Cன்னு எடுத்துக்கிறீங்க. 1,1 1,2 அப்படின்னு. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து சேர்த்து எழுதும் போது A, C என்ன வரும்னா உங்களுக்கு 1,2 வரும். ஓகேங்களா. நான் சொன்ன கன்ஸ்டன்ட்டை செக் பண்ணி பாருங்கள். 1 is less than 1ஆ? எஸ். 1 is less than 2ஆ? எஸ். 1 is less than 2ஆ? எஸ்.
அப்படிங்கும்போது இந்த பேர் வந்து டிரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? அடுத்தது நான் இந்த பேர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது 1,2 2,1 எடுத்துக்கிறேன். ஸோ 1,2ல் பாருங்கள் 1 இஸ் லெஸ் தென் 2. ஸோ எஸ், பட் 2 இஸ் நாட் லெஸ் தென் 1. ஸோ அந்த இடத்துல ஃபால்ஸ், நோ. அதனால் இந்த R1 வந்து உங்களுக்கு டிரான்சிட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா? அடுத்தது நான் R2க்கு வரேன். R2க்கு வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1,1 ஓகேங்களா? 1,1 1,2ன்னு செக் பண்ணி பார்க்குறேன். 1,1 அப்புறம் 1,2. ஸோ இது A, B, இது B, C. அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா 1,2ன்னு ஒரு பேர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1,2ங்கிற பேர் இங்கே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா R2வும் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணல, டிரான்சிட்டிவிட்டியை. ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அடுத்தது R3க்கு வருவோம். ஸோ R3க்கு வரும்போது இப்போ ஃபஸ்ட்டு 1,1 1,2 எடுப்போம். அப்போ எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா ஆல்ரெடி அது பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போ 1,2 2,1 எடுக்கையில் ஏற்கனவே சொன்னது தான். இங்கே வந்து A இஸ் லெஸ் தென் பியான்னு பார்க்குறோம். எஸ், இங்கே வந்து B இஸ் லெஸ் தென் சியான்னு பார்க்கணும். பட் இங்கே வந்து நோ, ஏன்னா B வந்து சியை விட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல டிரான்சிட்டிவிட்டி ஃபாலோ ஆகலை. அப்போ R3யும் டிரான்சிட்டிவிட்டி கிடையாது. அடுத்தது R4க்கு வாங்க. R4க்கு வந்துட்டு செக் பண்ணுங்கள். R4ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்சிட்டிவிட்டிக்கு ஏதாச்சும் பேர் இருக்கான்னு பாருங்கள். 2,1 3,1 3,2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பேருமே இல்லை. அதனால் R4 வந்து என்னென்னா உங்களுக்கு டிரான்சிட்டிவ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து R5க்கு வாங்க. R5க்கு வரையில் இப்போ இந்த பேரை செக் பண்ணுவீங்க. 1,1 1,2 ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம் R1லே. அப்போ இது வந்து ட்ரூவாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 1,2வையும் 2,2வையும் எடுங்க. ஸோ 1,2 2,2ன்னு எடுக்கும் போது 1 இஸ் லெஸ் தென் 2வா? எஸ். தென் 2 இஸ் லெஸ் தென் 2வா? அதுவும் எஸ் தான். ஸோ அப்போ எழுதையில் 1,2 அப்படிங்கிறது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்த பேர் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1,3 3,3 எடுத்துப்பீங்க. அதுவும் கண்டிஷன் ரைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி 1,4 அதுக்கப்புறம் என்ன எடுத்துப்பீங்க? 4,4 எடுப்பீங்க. அதுலேயும் கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 2,3 3,4 எடுங்க. 2,3 3,4 இதில் போய் செக் பண்ணி பார்ப்பீங்க. 2 இஸ் லெஸ் தென் 3ஆனு எஸ். இது A, இது B, தென் இது B, இது C. ஓகேங்களா? அடுத்தது B இஸ் லெஸ் தென் சியான்னு பார்க்குறீங்க. எஸ். அப்போ எடுத்து எழுதுகிறப்ப எப்படி எழுதுவீங்க? 2,4ன்னு எழுதுவீங்க. அப்போயும் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகுது. 2 இஸ் லெஸ் தென் 4. ஸோ எஸ். அதனால் எல்லா பேருமே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுது. அதனால் R5 உங்களுக்கு டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு R6 வரீங்க. R6ல் அந்த மாதிரி பேர் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பேர் எதுவுமே இல்லைன்னா நம்ம டிரான்சிட்டிவ்னே என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா R6 வந்து என்னது டிரான்சிட்டிவ் அப்படின்னு ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு விச் ஆஃப் தீஸ் ரிலேஷன்ஸ் ஆர் டிரான்சிட்டிவ்க்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு R4, R5 அண்ட் R6. Thank you friends. If you like my videos, please like, share and comment. For further updates, join in the Telegram group. The Telegram link is provided in the description box. Thank you.